இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா சூப்பரான அட்வைசர், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் தனக்காக செய்யும் பொழுது அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இந்த மீனராசி. என்னன்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப் தான் இவங்க நல்லா இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசி நண்பர்கள் பெரிய லெவலில் சீஃப் செக்ரட்டரி லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. ஒரு பாலிசியை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்களாம் அந்த மீனராசியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஷைன் ஆகக்கூடிய தசா புத்தியும் புதன் தசை தான், பிரச்சனையில் மாட்டக்கூடிய தசையும் புதன் தசை தான். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. மீனராசி இதுதான் கடைசி ராசி. ஸோ இவங்களுக்கு உண்டான வாழ்நாள் குணாதிசயம்னா என்ன சொல்லுங்க? மீனராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கிரன், நீச்சமாகக்கூடிய கிரகம் புதன், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் குரு. இந்த மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா சூப்பரான அட்வைசர், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீ அட்வைஸ் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா மீனராசிட்ட கேட்கலாம். நீங்கள் அவங்ககிட்ட போய் நான் ஒரு லோன் வாங்கணும், எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அழகாக இந்த பேங்க்கு போ, இந்த பேங்க்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த பேப்பர்ஸ்லாம் கேட்பாங்க, இதை அப்ளை பண்ணால் உனக்கு ஒரே வாரத்தில் கிடச்சிரும். அதே மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க, அதே மாதிரி கிடச்சோம், சூப்பராக இருப்பாங்க. ஆனால் தனக்காக செய்யும் பொழுது அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஒன்று அதுக்கான பேப்பர்ஸ் இருக்காது இவங்ககிட்ட, அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடும். அதனால் என்னென்னா எப்போவுமே இவங்க நல்ல அட்வைஸராக இருப்பாங்க. இந்த நல்ல அட்வைஸராக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆரம்ப கட்டத்தில் இவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் அட்வைஸ் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே எல்லோரும் சூப்பராகிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம அட்வைஸ் பண்ணி பெரிய லைட்டானே, நம்ம ஏதாவது அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் எதுவுமே எதிர்பார்க்கலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தம் என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய கஷ்டமாக போயிடும். மற்ற நம்ம சொல்லி நல்லா இருக்காங்க, ஆனால் நம்மளால் எதுவும் நல்லா இருக்க முடியலையான்ற ஒரு பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா இவங்க ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு இவங்க மேலே வரதுக்கான ஃபோக்கஸ், ஏதாவது ஒரு பணம் வாங்கிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இந்த மீனராசி என்பது. இவங்க என்னென்னா ஒரு நல்ல அட்வைசர், அது எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம். அதில் அட்வைசராக இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாங்க, பணமும் நல்லா கிடைக்கும், பேர் இருக்கும். இந்த கம்பெனி நிற்கிறதே இவரால் தான் அப்படின்னு கை காட்டுவாங்க மீனராசி என்பதில். அந்த மாதிரி ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அப்போ பிரச்சனைகள் வராது. ஃப்ரீ அட்வைஸ் பண்ணும்போது தொல்லைகள் வரும். ஸோ இவங்களோட குணாதிசயம் இப்படி இருக்கு இல்லையா, இவங்களுக்கு உண்டான தசாபுத்தி பீரியட். ஸோ அவங்க ஷைன் ஆகக்கூடிய தசாபுத்தியும் அவங்க ஏதாச்சும் கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தசா. இவங்களுக்கு ஷைன் ஆகக்கூடிய தசாபுத்தியும் புதன் தசை தான், பிரச்சனையில் மாட்டக்கூடிய தசையும் புதன் தசை தான். ஓகே. அதில் புத்திகள் புத்திகள் இல்லை. எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீனராசி அப்படின்னும்போது நான் சொன்னேன் இல்லையா, வேலைக்கு போனால் புதன் திசை சப்போர்ட் பண்ணிடுது, அதுவே பிஸ்னஸ் பண்ணால் மாட்டிக்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்குது. அடுத்து வரக்கூடிய கேது திசை, அந்த கேது திசையில் என்ன ஆகும்னா இவங்க நிறைய பேருக்கு இவங்க உதவி இருப்பாங்க, அதில் லாக் ஆகிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அம்மாக்காக நான் ஏதாவது பணம் கொடுத்தேன், அக்காவுக்காக பணம் கொடுத்தேன், திருப்பி தரேன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக பணம் கொடுத்தேன், திருப்பி தரேன், நாங்கள் தரல அப்படின்னு ஃபினான்ஷியலாக லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதேமாதிரி புதன் திசையில் கடன் சொன்னேன் இல்லையா, அந்த கடன் வாங்கினாலும் கேது திசையில் அப்படியே டோட்டலாக பிளாக் பண்ணிடும். இவங்களால் மூவே பண்ண முடியாது, மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிப்பாங்க. அப்போ வாழ்க்கை என்ன ஆகும், ஒரு போராட்டமாக மாறிடும். ஐயோ நம்ம ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு நிலை இந்த கேது திசையில் இருக்கும். அதேமாதிரி சுக்கிர திசை வந்தாலும் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, நல்லாவே ஓரளவுக்கு சம்பாதிப்பாங்க, பிரச்சனை வராது, திடீர் அதிர்ஷ்டம் வரும், திடீர் யோகங்கள் வரும், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடுவாங்க. என்னன்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப் தான் இவங்க நல்லா இருப்பாங்க. ஓகே ஓகே. 45 to 60 அந்த ஏஜ் தான் இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு க்ரோத்தை கொடுக்கக்கூடிய திசை. அதை மட்டும் அந்த ஏஜ் வரைக்கும் கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா சேஃப். ஸோ இவங்களுக்கு உண்டான லக்கி கலர்ஸ், லக்கி நம்பர்ஸ்னால் என்ன? இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். அதாவது லைட்டான மஞ்சள் நிறம், பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க, அந்த நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு. லக்கி நம்பர்ஸ் லக்கி நம்பர் 2. அவங்களுக்கு உண்டான வழிபாடு இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிவன் கோவிலில் கூடிய அம்பாள், அதேமாரி பெருமாள் கோயிலில் கூட தாயாரை வழிபாடு பண்ணுறது நல்லது. ஓகே. இவங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை இவங்கள பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், முதல்ல சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இல்லை துறை சார்ந்த விஷயம் அப்படின்னு ஏதாவது? துறை சார்ந்த போது பார்த்தீங்கன்னா அட்வைசரி ஃபீல்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணும்.
இவங்க பெரிய பொசிஷன் வரைக்கும் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசி என்பவர்கள் பெரிய லெவலில் சீஃப் செக்ரட்டரி லெவலில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நிர்வாகத்தை அடக்கி ஆளக்கூடிய குணம் உண்டு. என்னன்னா அந்த வேலை செய்கிறதோட நல்லது இவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பாதிப்பு வரும். நிறைய பெரிய போஸ்டிங்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. ஒரு பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்களாம் அந்த மீனராசியாக இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பாலிசி இருக்குது, இன்றைக்கி வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குது, சரிங்களா, எவ்வளோ நிறைய ஃபாரின் ரிலேஷன்ஷிப் பாலிசி இருக்குது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் மீனராசி என்பதெல்லாம் இருக்காங்க. என்னென்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னு இங்கே ஆரம்பிப்பாங்க, மாட்டிக்குவாங்க, பிரச்சனை வந்துடும். அதேமாதிரி யாரையா நம்பி பணம் கொடுப்பாங்க, ஏன்னா பணம் கொஞ்சம் சம்பாதிப்பாங்க, வேலை பார்க்கவும் கொஞ்சம் காசு வரும், இது எப்படி பெருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, யாருக்காவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு சீட்டு போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க, அங்கெல்லாம் பணம் வராது. ஓகே. இவங்க வந்து கடன் வாங்கவும் கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்காக எதுவுமே கொடுக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ மாற்று வழியாக இவங்க ஏதாவது இவங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆமாம், இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மீன ராசி அப்படின்னா குருவுடைய வீடு, அதில் தங்கம் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். அதேமாதிரி சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசி, அதனால் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சேவிங்ஸாக ஆர்டி எஃப்டி அந்த மாதிரி வச்சுட்டு வந்தாங்கன்னா ஆமாம் சின்ன சின்னதாக க்ரோத், அது லைஃப் டைமில் பெரிய க்ரோத்தாக கொடுத்துரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு கொஞ்சம் காசு வந்தோன்னே யாராவது சொல்லுவாங்க நீ ஏன்ப்பா இதில் பண்ண என்ன, இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது மாட்டிக்குவாங்க. அது மட்டும் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்களே ஒரு அட்வைசராக இருக்கும் போது ஸோ இவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கும் போது இவங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுதான் கரெக்டு. பட் அதான் சொன்னேன், இப்போது எல்லா அட்வைஸரும் அவங்க லைஃப் நல்லா இருக்குன்னு கேட்டால் இல்லை. இப்போ ஒரு டீச்சர்னு எடுத்துக்கிங்களேன், ஒரு டீச்சருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்க்கை தப்பாக தான் இருக்குது, சரிங்களா. இப்போ சொல்லுவாங்க கணக்கு வாத்தியார் பையன் வந்து கணக்கில் வீக்காக இருப்பான் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், அவர் வீட்டில் அதை சரி செய்து கொள்ள முடியல. அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்போவுமே இருக்கும், எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. அது மீனராசி என்பவர்களுக்கு மற்றவங்களுக்கு சூப்பர் அட்வைசர், ஆனால் தனக்கு அது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். ஸோ இவங்க அட்வைசர் இதெல்லாமே வந்து சரி. ஸோ இவங்க நம்பக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஃபேமிலி சைடு நம்பலாமா இல்லை வெளியாட்களை நம்பலாமா? இல்லை, இவங்களை பற்றின ஃபேமிலி நம்பிக்கையாக இருப்பாங்க, ஃபேமிலியை நம்பலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மனைவி எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு ஒரு ராசிக்குமே அவங்களுக்கு உண்டான குணாதிசயம், அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவாக என்ன இருக்குது நெகட்டிவாக என்ன இருக்குது, அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஒரு ராசிக்குமே வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்மா, நன்றி.